ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹனியா விலாக்ஸ். சப்பாத்தி நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அப்புறம் ஆயில் போட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூட தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இது கூட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியில் அந்த மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டால் அவ்வளோதான், சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இது குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.